வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மீல் மேக்கர் கறி செய்யலான்னு இருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னன்றது பார்த்துக்கலாம் வாங்க. பாருங்கள், மீன் மேக்கரை வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ இதை நம்ம ஊறிட்டு இருக்க சமயத்தில் இதுக்கான தேவையான மசாலாலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வடை சட்டியில் 1 ஸ்பூன் வந்து மல்லி போட்டுக்குங்க. அது கூட 1/4 ஸ்பூன் மிளகு போட்டுக்குங்க. இப்போ 1/4 ஸ்பூன் சீரகமும் சேர்த்திக்குங்க. சேர்த்திட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இப்போ ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்திக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் தூள் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்சியில் இந்தளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம ஒரு வடை சட்டியில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் நல்லா காஞ்சோன்னே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்குங்க. இப்போ அந்த பச்சை மிளகாவோட நம்ம 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்திக்குங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வெங்காயம் வதங்கினோன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த மீல் மேக்கரை வந்துட்டு தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு இதோடு சேர்த்துட்டுக்குங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். நம்ம வறுத்து பொடி செஞ்சுருக்க மசாலையும் சேர்த்திக்குங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடறோம். ஆனால் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்துகிட்டு கலக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், மீன் மேக்கர் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். பாருங்கள், மீன் மேக்கர் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.